ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனிஷ் காஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி. வாழைக்காயில் பஜ்ஜி செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் மோனிஷ் காஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பவுலில் நான் 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். இந்த அளவுகள் உங்களுக்கு 2 வாழைக்காய் ஃபுல்லாக நம்ம பஜ்ஜி போட்டு எடுக்க சரியாக இருக்கும். இப்போ அதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். நான் எந்த கப்பில் அளவு எடுத்தனோ அந்த கப்பில் எனக்கு 2.25 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. பஜ்ஜி மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அதோட தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். வாழைக்காயில் இருக்க தோலெல்லாம் சீவி எடுத்துட்டு இதை நம்ம பஜ்ஜி சீவிர கட்டையில் சீவி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி சீவி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நான் 2 வாழைக்காயும் பஜ்ஜி சீவிர கட்டையில் சீவி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது அடுப்பில் தவா வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண மாவில் நம்ம சீவி வச்சுருக்க அந்த வாழைக்காய் இருக்கு இல்லையா, அதை நல்லா டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அதை அப்படியே விட்டுருங்க. அது தானாக மேலே எலும்பி வரும். அதுக்கப்புறம் நம்ம அதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை எடுத்துக்கலாம். நான் ஒரு வாழைக்காயை ஃபுல்லாக அப்படியே சீவியிருக்கேன். இன்னொரு வாழைக்காயை 2ஆக கட் பண்ணி சின்னதாக சீவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதை அந்த மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பஜ்ஜி நல்லா உப்பி வந்திருக்கு, புசு புசுன்னு இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியாக ஈவினிங்கில் ஒரு டீ டைமுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மோனிஷ் காஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.